ட்ரேடிங் பண்ணுறது நல்லமா அப்படி இல்லாட்டி கொயினை வாங்கி ஹோல்ட் பண்ணுறது நல்லமா? ஓகே, இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ காலத்தில் உங்களுக்குரிய லாப நட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கிங்கிறதுல இருக்குது. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் லாபம் நட்டம் எதிர்பார்க்கிங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் பண்ணுறது நல்லம். லாங் டேர்மில் ஒரு மினிமம் ஒரு கிரிப்டோ சைக்கிள் ஆகுது, அதாவது ஒரு 4 வருஷமாவது மினிமம் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங் நல்லம். ஸோ ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ரெண்டையும் சேர்த்து செய்கிறது பெஸ்ட்டான ஃபண்டமெண்டலி மிகவும் நல்லா இருக்கிற காயின்களில் ஹோல்டும் பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபண்டமெண்டலில் நம்பிக்கை இல்லை, பட் ஷார்ட் டேர்மில் இந்த காயின்கள் பம்ப் அரிக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஷார்ட் டேர்ம் பொட்டென்ஷியலான காயின்களை நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுகள் வச்சு ஸ்டாப் லாஸ் அப்படி இல்லாட்டி டிசிஎல் வச்சு ட்ரேட் பண்ணுறது நல்லம். அப்போ ஷார்ட் டேர்மில் அதில் வர அப் ட்ரெண்டுகளை நம்ம இது செய்யலாம், யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். லாங் டேர்முக்கு நம்மளோட இன்ஃப்ளேஷனுக்கு ஹெட்ஜிங்காக நம்ம என்ன செய்யலாம், பிட்காயினை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட நீங்கள் எந்த பர்டிகுலர் காயினை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கோ ஹோல்ட் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் நான் பிட்காயினை துறையை தவிர வேறு எந்த காயினையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால் பிட்காயினை துறையை மட்டும்தான் நான் வச்சிருக்கேன்னா, அது மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுறேன்னா, அது மட்டும்தான் நான் ஹோல்ட் பண்ணேன்னு கேட்டால் இல்லை. நான் பப்ளிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது ரெண்டும் தான். ஏன்னா ரெண்டும் ஷுவராக எவ்வளோ பெரிய மார்க்கெட் க்ரேஷாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மார்க்கெட் கரெக்ஷனாக இருந்தாலும் குயிக்காக ரீகவர் ஆகிடும். ஆனால் அதை தாண்டி மற்ற காயின்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி, ட்ரேட் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனில் தான் அந்த காயின்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ பண்ணணும். இன்னொரு ஆள் சொல்கிறாரு, அந்த டிக்டாக்கர் சொல்கிறாரு, அந்த யூடியூபர் சொல்கிறாரு, அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டு நீங்கள் செய்ய போனீங்கன்னா நாளைக்கு கரெக்ஷனில் அப்படி இல்லைன்னு சொல்லி என்னென்ன ஸ்டாப்லெஸ் அடிவட்டாலோ அப்படி டிசிஏ பண்ணாலோ அப்படி நீங்கள் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் மைனஸில் ஃப்ளோட்டிங் லாஸில் போனாரோ நாளைக்கு சும்மா தேவையில்லாமல் யார் உங்களுக்கு சொன்னாரோ அவருக்கு ஏசி தருவீங்க, ஈவன் நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்டு போயிருந்தாலும் கூட. அதனால் உங்களோட ப்ராப்பர் ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஓகே இது எந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ இது நல்லா போகும், இப்போ குறைஞ்சாலும் நாளைக்கு இதுக்கு நம்பிக்கை இருக்குது, இதில் நான் ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செஞ்சுருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் பர்த்தான ப்ராஜெக்டானு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, ஓகே இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணக்குள்ள இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணாமல் பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அடுத்தவன்கிட்ட கேட்டு செய்கிறதோடு. ஸோ இதுக்கு இந்த கமெண்ட் வந்த வீடியோவுக்கு இல்லை நிறைய பேர் நான் அந்த காயின் வாங்கியிருக்கேன் நல்லமா, இந்த காயின் வாங்கியிருக்கேன் நல்லமா, அது நல்லமா, இது நல்லமான்னு உங்களோட காயின்களை நீங்கள் வாங்கி வச்சு காயின்களை என்னட்டு கேட்குங்க. ஓகே, அது நல்லமா இல்லையான்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். ஓகே, ஈவன் தோ நீங்கள் கேட்குற காயின் எந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்தாலும் நிறைய நான் வாங்கி வச்சுருந்தாலும் இதை நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் கடைசி வரையும் பண்ண மாட்டேன். ஏன்டா நிறைய பிஎம் மார்க்கெட் புல் மார்க்கெட் பார்த்துட்டேன். புல் மார்க்கெட்டில் அநேகமானாக்கள் எப்படி பேசுவீங்க, பிஎம் மார்க்கெட்டில் மாறி வந்து எப்படி நீங்கள் நன்றி இல்லாமல் பேசுவீங்கன்னு சொல்லி நிறைய ஆகுது நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் யாருக்குமே காயின் வாங்குறதில் அட்வைஸ் நான் கொடுக்க மாட்டேன். ஓகே, காயின் எப்படி அனலைஸ் பண்ணி வாங்குறங்கிற அட்வைஸ் கொடுப்பேனே தவிர இந்த காயினை போய் வாங்குங்கன்னு சொல்லி பிளைண்ட் அவங்கள நான் இந்த காயினுக்கு அனுப்ப மாட்டேன். ஒன்லி பிட்காயின் என்ன தூரியம், இதை தவிர வேறு எந்த காயினையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த கொஷனுக்குரிய ஆன்சர், நீங்கள் ட்ரேடிங்கும் பண்ணுறது நல்லது தான், ஹோல்டிங்கும் பண்ணுறது நல்லது தான். ட்ரேடிங் பண்ணக்குள்ளே நீங்கள் ப்ராப்பரான அனாலிசிஸ் பண்ணி ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட சரியாக ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ஷார்ட் பீரியடில். ஆனால் நீங்கள் ஹோல்டிங் பண்ணக்குள்ளே லாங் பீரியட் ப்ளஸ் உங்களுக்கு வர ப்ராஃபிட் டைம் எடுக்கும். அதே மாதிரி ட்ரேடிங்கில் நீங்கள் ட்ரேடிங்கு சரியாக செஞ்சு எடுக்கிறத விட அளவுக்கு பெரிய அளவு ப்ராஃபிட் எடுக்கலாமான்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் எந்த காயினை ஹோல்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் பிட்காயின் மாதிரியான காயின்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது 10 மடங்கு 100 மடங்கெல்லாம் ஷார்ட் டேர்மில் போகாது. மேபி லாங் டேர்மில் 5-10 வருஷத்தில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் ஷார்ட் டேர்மில் போகாது. ஆனால் ஷார்ட் டேர்மில் நீங்கள் ப்ராப்பராக நல்லா ட்ரேட் பண்ணுவீங்கன்னா 5x 10x கூட ஈவன் பாசிபிள் நல்ல காயினில் கூட. ஆனால் நீங்கள் மீம் காயின் ட்ரேடர் இருந்தால், நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறல, மீம் காயின் ட்ரேடர் இருந்தால் அந்த 10x 100x எல்லாம் ஸ்டில் பாசிபிள். ஆனால் அது ஒரு காயின் உங்களுக்கு 10x தருதுன்னா அதுக்கு முதல் 99 காயின் உங்களுக்கு -99% டவுன் ஆகி உங்களோட ஃபண்ட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ மீம் ட்ரேடிங் ஃபண்டமெண்டலி ராங்கான காயினில் ட்ரேட் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபண்டமெண்டலி ஓகேயான காயினில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னு சொன்னால் எஸ் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இதை பற்றி மற்றாக்கள் நீங்கள் என்ன நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறியா, ஹோல்டிங் பண்ணுறியா, நீங்கள் பொட் வச்சு ட்ரேட் பண்ணுறேன், மெனுவலாக ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிரிப்டோ கரன்சி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மற்றது பொட் ட்ரேடிங், மெனுவல் ட்ரேடிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், இதே மாதிரி 14 வழியில் கிரிப்டோ கரன்சி எப்படி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கிரிப்டோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.